ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான சிராயா அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. 2022ல பெங்கால் லாங்குவேஜ்ல சம்பூர்ணா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அந்த சீரிஸை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. அந்த சீரிஸோட அடாப்டட் வெர்ஷன் தான் கைஸ் இந்த சீரிஸ். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட்டுங்க, அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸாவும் வந்திருக்கு. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கு திருமணமாயி ஒரு 15 வருஷம் ஆகுதுங்க. புகுந்த வீட்டு மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க. மாமனார், மாமியார், கணவர் மற்றும் கொழுந்தனார் அப்படின்ட்டு. தன்னோட கொழுந்தனார் அருணை பாத்தீங்கன்னா கொழுந்தனார் மாதிரி பார்க்காம தன்னோட மக மாதிரி வளர்த்திருந்திருப்பாங்க. அருணுக்கு திருமண வயசு ஆகுதுங்க. பூஜா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 1000 கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ள வந்த இந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நரகமா மாறுதுங்க. படுக்கையில தினம் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாருங்க இந்த அருண். கணவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த பொண்ணும் செய்யாத ஒரு விஷயத்த இவ பண்றா. ஒரு ஷார்ப்பான பிளேட் எடுத்து தன்னோட உறுப்பை காயப்படுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறா. அதுவும் தன்னோட கணவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே. அப்ப எந்த அளவுக்கு அவன் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனோட கொழுந்தனாரான அருணை காட்டுறாங்க. வீட்டு கேட்டு கிட்ட நின்னு பசங்களோட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோனுடைய பொண்ணு பிங்கி பார்த்துட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல உடனடியா ஹீரோன் ஓடி வந்து அந்த பசங்களை எதிர்த்து சண்டை போட்டு அருணை காப்பாத்துறாங்க. ஹீரோனுடைய மாமனார் இதெல்லாம் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறாருங்க. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோனையும் அருணையும் நிப்பாட்ட வச்சு கேள்வி கேட்கிறாரு. எதுக்காக வீட்டு வாசல்ல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோன் சொல்றாங்க, அருண் மேல கை வச்சாங்க, அதனாலதான் அடிச்சேன். நீங்க தானே எப்போதுமே சொல்லுவீங்க உண்மைக்கு பக்கம் நிக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் நான் அருணுக்காக அங்க போய் நின்று அடிச்சேன் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை யார் பக்கம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னைக்குமே அருண் வந்து பொய் சொல்ல மாட்டான், உண்மை மட்டும் தான் சொல்லுவான். அப்படிங்கும் போது ஒருவேளை நம்ம அருண் பொய் சொல்லியிருந்தா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க ஹீரோயின் கிட்ட இருந்து பதிலே இல்லைங்க. அங்கதான் சீரிஸோட டைட்டிலையும் போடுறாங்க. பொதுவா குடும்பம் அப்படிங்கிறது ஸ்வெட்டர் மாதிரிங்க. ஒரு ஊசியும் நூலையும் வச்சு ஸ்வெட்டரை அழகா தைச்சு முடிச்சிடலாம். ஆனா அந்த ஸ்வெட்டர்ல ஒரு நூல் வெளியில வந்துருச்சுன்னு வைங்களேன், மொத்த ஸ்வெட்டரும் காலியாயிரும். அதனாலதான் ஒவ்வொரு நூலையும் பார்த்து பார்த்து தைக்கணும்னு சொல்றோம் அப்படின்னு குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோனோட கொழுந்தனாரான அருணுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அதனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே படிச்சவங்க கைஸ். நம்ம ஹீரோன் மட்டும் தான் படிக்காதவங்க. அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோனுடைய மாமனாருக்கெல்லாம் ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குது. அவருக்கு அவார்டெல்லாம் கூட கொடுத்திருந்திருக்காங்க. அவர் அந்த அவார்டை மரியாதை நிமித்தமா வேணான்னு கூட சொல்லி இருந்திருக்காருங்க. காலங்காத்தால நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஹெட்லைன்ஸ் போட்டிருந்திருப்பாங்க, விண்ணில பறந்த முதல் பெண்மணி அப்படின்ற ஒரு சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன போட்டிருக்குன்னு புரியுதாமா? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, என்னால விண்டோல இருக்கக்கூடிய கர்டைனை கூட மாத்த முடியல அப்படின்ட்டு. உடனே ஹீரோனோட கணவர் சிரிக்கிறாரு. என்னடா பாக்குற, போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனோட கணவர் வந்துட்டு ஹெல்ப் பண்றாருங்க. கணவர் வேலைக்கு கிளம்பும் போது பிங்கியோட அப்பா நில்லுங்க, டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு போறீங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. கணவர் சொல்லுவாரு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா பிங்கியோட அப்பான்னு சொல்லாத, என் பேரை சொல்லியே கூப்பிடு அப்படிங்கும் போது, புருஷனை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, என்னோட ஆபீஸ்லயே நிறைய பேர் பேர்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கும் போது, அப்ப பேரை சொல்லி கூப்பிடுற பொண்ணையே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுவாங்க. ஹீரோனோட கணவரும் பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட ரொம்ப அன்பா நடந்து பாருங்க. ராத்திரி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஃப்ரேமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு பையனை பெத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா ஹீரோனுக்கு ஒரு பொண்ணு தான் பிறந்திருப்பா. பட் எனக்கு பையன் இல்லன்ற கவலை இல்லவே இல்ல, ஏன்னா எனக்கு தான் அருண் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் தம்பியை தான் பாத்தீங்கன்னா தன்னோட பையன் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அளவு கடந்த அன்பை பாத்தீங்கன்னா அருண் மேல வச்சிருப்பாங்க. சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அருணுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக குடும்பத்தோட கிளம்புறாங்க. பூஜா அப்படின்ற ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. சோ இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறாங்க. இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு மட்டும் பிடிக்காது. காரணம் என்னன்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே படிச்சவங்க, ஹீரோன் மட்டும் தான் படிக்காத ஒரு ஆளு. புதுசா வீட்டுக்கு வர பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணா இருந்தா அந்த பொண்ணே மொத்த கண்ட்ரோலை எடுத்துட்டு போயிருவா. அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுல மரியாதை இல்லாம போயிரும் அப்படின்ற எண்ணம் ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என் பொண்ணு நல்லாவே சமைப்பா, அதோ இங்க வச்சிருக்கிற சமோசா கூட அவ பண்ணதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூஜா என்ன படிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொல்றா. மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றா. எல்லாருக்குமே பூஜாவை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ பூஜாவை எல்லாருக்கும் காஃபி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனோட கணவர் சொல்றாரு, பூஜா கிட்ட நீ ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோன் பாத்தீங்கன்னா பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. எப்போதுமே இப்படிதான் பிளவுஸை இறக்கி போடுவியா அப்படின்ட்டு. பூஜாக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருது. அதே சமயம் குடும்பத்தினர்களுக்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருது. ஹீரோனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பூஜாவை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அருண் பாத்தீங்கன்னா ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்றாரு, அண்ணி பூஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, நீ அவளை பார்த்தாலே தெரியுது அவ ரொம்ப அன்பான பொண்ணு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு அன்போட சமோசா நமக்காக செஞ்சிருக்கா, இந்த சமோசாவை சாப்பிட்டு பாருங்க நீ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் சொல்றாங்க, இது அவங்க செஞ்ச சமோசாவே கிடையாது, ஒரு ஸ்வீட் கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க போய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்றத அவங்க கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க.
சரி அனி அவ சூப்பரா பாட்டு பாடுறா, டெய்லி அவ பாடுறத நம்ம எல்லாருமே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவ இங்கிலீஷ் பாட்டு தானே பாடுறா அப்படின்னு சொல்ல, சரி அனி அவ சாரி கட்டுறது தானே ப்ராப்ளம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு எப்படி சாரி கட்டணும் அப்படின்றத நான் கத்து தரேன் அப்படி சொல்லியும் கன்வின்ஸ் ஆகலங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணி பூஜாவை விட்டு தள்ளுங்க, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீ அப்படின்னு சொல்ல, சரி நம்ம பையன் அருணுக்காக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே குடும்பத்தினர்கள் கிட்ட தம்ஸ் அப் காட்டுறாரு, ரிங்க மாத்தி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க மாத்தி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்ல, பூஜா பாத்தீங்கன்னா எல்லாரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப கமலேஷ் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, யார் அந்த கமலேஷ்னு தெரியலையே அப்படின்னு பூஜா முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுடைய பொண்ணு சொல்லுவா, எங்க அம்மா பேர் தான் கமலேஷ், எங்க அம்மாக்கு ஒரு பாய் பேரை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பூஜா நம்ம ஹீரோனுடைய காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அருண் சொல்லுவான், பூஜாவை கிச்சன் பக்கம் மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோனோட மாமியார் சொல்லுவாங்க, இன்னும் திருமணமே ஆகல, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு இவன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் ஏதோ ஒரு யோசனையிலே வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, பூஜாக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது, இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஜெனரலாவே தமிழ் நியூஸ் பேப்பரை விட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, கரெக்டா? அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளை விட அந்த பொண்ணுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி ஆகுமோ அப்படின்ற எண்ணம் ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனும் ஹீரோனோட மாமியாரும் வெளியில போயிட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹெவியா டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். முன்னாடி கலர் கலரா பவுடர் எல்லாம் வீசிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்து டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். இருங்க நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஆட்டோ விட்டு இறங்கி வருவாங்க. எல்லாருமே மனித சங்கிலி மாதிரி கை கோர்த்துக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, காலேஜ் பசங்க ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷன்ல ஹீரோனும் போய் கலந்துப்பாங்க. கன்னத்துல வானவில் எல்லாம் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித சங்கிலியில இவங்களும் கலந்துப்பாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வரும், அது செலிப்ரேஷன் கிடையாது, ஒரு போராட்டம். அது எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஆதரவு திரட்டக்கூடிய ஒரு போராட்டங்க. அந்த போராட்டத்தை முன்னின்னு நடத்துறது யாருன்னா நம்ம பூஜா தாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோன் பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா, அப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி லியாபியானா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு நேரா பூஜாவோட வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. பூஜாவோட அம்மா அப்பாக்கு தூக்கி வாரி போட்டுருவோம். என்னாச்சு, எதற்காக இவளை கூட்டு வராங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் பூஜாவை கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போய் நிக்க வச்சு, உண்மையை சொல்லு, நீ வந்து லியாபியனா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அது லியாபியன் இல்லக்கா, லெஸ்பியன் அப்படின்னு சொல்ல, அது என்னவோ அதுதான் நீயா அப்படின்ற மாதிரி கேட்க, கிடையாது அந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ண போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு எங்களுக்கு மருமக தான் தேவை, ஊரை சுத்துறவெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்ல, அப்ப எனக்குன்னு பர்சனலா தாட்ஸ் இருக்க கூடாதா, கேள்விகள் இருக்க கூடாதா, எண்ணங்கள் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்க, பெண்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஹீரோனுக்கு தோணுது. பட் இந்த இடத்துல பூஜாக்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பூஜா கேட்கிறா, நியூஸ் பேப்பர்லாம் நீங்க படிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு. ஓ நான் படிப்பனே, தனம் படிப்பேன், உன்னை விட ஜாஸ்தியாவே படிப்பேன். நம்ம படிக்கக்கூடிய நியூஸ் எங்க இருக்கு தெரியுமா, நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல இல்ல லாஸ்ட் பேஜ்ல சமையல் குறிப்பு, ஸ்வீட்டான பர்ஃபி செய்வது எப்படி. சோ இத பார்த்து குடும்பத்தினர்களுக்கு செஞ்சு கொடுத்து குடும்பத்தினர்களை சந்தோஷமா பாத்துக்கணும், இதுதான் நம்மளோட வேலை, இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூஜா கேப்பா, அப்ப எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்க கூடாதா, என்னோட கருத்தெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆகுறது, இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி கிழிச்சு தூக்கி போட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பூஜாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்களோட மாமியார் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கும் போது, என்னக்கா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, மாமனார் என்னடானா ரொம்ப ப்ராக்ரெசிவா இருக்கிறாரு, ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, நாங்க தானே குடும்பத்தை ரன் பண்றோம், அப்ப நாங்க சொல்ற பேச்சு கேட்டு தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா மாமியார் சொல்றாங்க, பரவாயில்ல விடு, இதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பூஜா மன்னிப்பு கேட்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூஜாவோட கையில இருக்கக்கூடிய ரிங் இருக்கு இல்லையா, அருண் போட்டு விட்ட ரிங், அந்த ரிங்கை கலட்டி எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பூஜாவோட என்கேஜ்மெண்ட் ரிங்கை கலட்டி எடுத்துட்டு வருது அப்படின்றது இந்த திருமணமே தடைபட்டு போற மாதிரி தானே. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டுல வச்சு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனா எல்லாருமே ஹீரோனுக்கு எதிராக தான் பேசுறாங்க. மாமனார் சொல்றாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஆனா நீ இப்படி போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்ததுனால நம்ம மரியாதை என்ன ஆகுறது, எதுக்கு நீ இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் சைலண்டா இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் சொல்லுவாரு, வேற ஒண்ணும் இல்லப்பா, இவ இன்செக்யூரா ஃபீல் பண்றா, வீட்டுக்கு வர மருமக நல்லா படிச்சிருக்கா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா, அதனால தனக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருமோ அப்படின்னு இவ பயப்படுறா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நேற்று ராத்திரி எதற்காக நானும் பிஏ படிக்கவா, அப்ப ரெண்டு மருமகளும் கிராஜுவேட்டடா இருப்பாங்க அப்படின்னு நீ சொன்ன. மாமனார் கேட்கிறாரு, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. கணவர் சொல்றாரு, ஏன் எதுக்கு அப்படின்றது ரெண்டாவது, முதல்ல பூஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வர சொல்லுங்க, தப்ப சரி பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படின்றத குடும்பத்தினர்கள் கவனிக்கிறாங்க. அப்ப ஹீரோனோட கணவர் தம்பியை தட்டுறாருங்க, நீ பேசினாதாண்டா அண்ணி கேப்பா அப்படின்ட்டு. உடனே நம்ம அருண் இருக்கிறார் இல்லையா, அண்ணி இவங்களுக்காக இல்லனாலும் எனக்காக அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லி இவர் கெஞ்சுறாருங்க. சரி அருணுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு நம்ம பூஜா வந்திருக்காங்க. மொட்டை மாடியில நம்ம ஹீரோயின் துணியை காய வச்சுக்கிட்டு இருக்கும் போது பூஜா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட அப்பாக்கு நெஞ்சுக்குள்ள
வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா அசிடிட்டின்னு தான் சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்பவும் நம்ம ஹீரோயின் பூஜாக்கு எதிராக தான் பேசுவாங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க விஷத்தையே குடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு. பூஜா சைலண்டா நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ணிட்டு பூஜா கிட்ட போய் பேசுவாங்க. இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படிச்சவங்க, எல்லாருக்குமே 4 விஷயம் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் பெருசா எதுவுமே தெரியாது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து நாட்டு நடப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட சில சமயங்கள்ல எனக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு தான் என்னோட எஜுகேஷன் நாலேஜ் இருக்கு. என்கிட்ட எஜுகேஷன் இல்லனாலும் என்கிட்ட பாசம் நிறைய இருந்தது. இந்த குடும்பத்து மேல நான் அளவு கடந்த அன்பை வச்சு பாசத்தை நான் கொட்டுனேன். அந்த பாசத்தை வச்சு தான் நான் இந்த குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சோ என்கிட்ட எஜுகேஷன் இல்லனாலும் இந்த குடும்பம் நான் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க, நமக்கு கரெக்டான ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம அவங்க மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆக்சுவலா இந்த மரியாதையை நான் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. பட் உனக்கு அப்படி கிடையாது. நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா இங்கிலீஷ் பேசுற, இந்த குடும்பத்தினர்கள் எல்லோருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னை பார்த்த 15வது நிமிஷத்திலேயே இந்த குடும்பத்தினர்களுக்கு உன் மேல ஒரு நல்ல மரியாதை வந்துருச்சு. நான் அந்த மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு 15 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு பொறாமை மட்டும்தான் எனக்கு இருக்குதே தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல. மனப்பூர்வமா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த LGBTP கம்யூனிட்டின்னு சொல்லி எதுக்காகவோ போராடிட்டு இருந்தியே, அதை பத்தின நாலேஜ் எனக்கு சுத்தமா கிடையாது, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு பூஜா சொல்றாங்க, நான் LGBT கம்யூனிட்டிக்காக போராடிட்டு இருந்தேன் இல்லையா, எதுக்காக போராடிட்டு இருந்தேன்னா, சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து போராட முடியாது, அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படும், சப்போர்ட்டா நான் இருக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நாங்க போனேனே தவிர நான் அந்த கம்யூனிட்டி ஆள் கிடையாது, அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் எங்க யாருக்கு எதிராக போராடணும்னு சொல்லு, உனக்காக நான் களத்துல இறங்கி போராடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், என்னோட அருணை மட்டும் கஷ்டப்படுத்திடாத, அவன் ரொம்ப நல்லவன். அப்போ உங்க அருண் தப்பு செஞ்சா அப்படின்னு கேட்க, எங்க அருண் தப்பே செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நாள் நைட் பாத்தீங்கன்னா அருண் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அருணோடைய ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நீ ஹனிமூனுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் பிளான் பண்ணிக்கோ, ஆனா புக் பண்ண போற ஹோட்டல் மட்டும் ரொம்ப நல்ல ஹோட்டலா புக் பண்ணிக்கோ, ஏன்னா நீ முழு நேரமும் ஹோட்டல்லையே தான் இருக்க போற அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்னி பேச்சுலர் பார்ட்டி தான், வேற ஒன்றும் கிடையாது, இந்தாங்க உங்களுக்காகவும் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு ஹீரோயின் யோசிப்பாங்க. அன்னி இது லேடிஸ் குடிக்கிற ட்ரிங்க் தான், தாராளமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க குடிப்பாங்க. கொஞ்ச நேரம் அருண் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திரிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பத்தினர்களோட முன்னிலையில வச்சு நம்ம அருணுக்கும் பூஜாக்கும் நல்லபடியா திருமணம் நடந்து முடியுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட நம்ம பூஜாவையும் அருணையும் ரூம்குள்ள அனுப்பி வச்சுட்டு வெளியில சொந்தக்காரங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம்னு ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பூஜா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஹை ஃபீவரா இருக்குது, அதனால இன்னைக்கு வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூஜாவை இவர் ரொம்பவே வற்புறுத்த ஆரம்பிச்சிருவாருங்க. பூஜா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால முடியலன்னு சொல்றேன், ஆனாலும் தொடர்ந்து இவர் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னால முடியல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அருண் விடவே இல்லைங்க. கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி ரொம்ப ஆக்ரோஷமா பூஜாவை பாலியல் வன்புணர்வு பண்ணிடுவாருங்க. 2 பேர்த்தோட கன்சர்னோட நடந்தா மட்டும்தான் அது ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப். 2 பேர்த்துல ஒருத்தரோட கன்சர்ன் இல்லனாலும் அதுக்கு பேரு ரேப் தான். அதுதான் முத ராத்திரி நம்ம பூஜாக்கு நடந்திருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு துளசி செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வருவாங்க. அப்ப வீட்டோட மொட்டை மாடியில கல்யாண கோலத்துல பூஜா நின்னுக்கிட்டு இருப்பா. அது மாடியில இருந்து குதிக்கிற நிலைமையில நின்னுக்கிட்டு இருப்பா. திருமணமான எந்த பொண்ணும் அடுத்த நாள் காலையில இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்க மாட்டா இல்லையா? என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போவாங்க. அங்க கட் பண்ணா 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய பொண்ணு பிங்கியும் பாத்தீங்கன்னா புராண கதைகளை கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த கதையில ஒருத்தர் பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக பணயமா அவரோட மனைவியே வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பிங்கி தன்னுடைய அம்மா கிட்ட எதற்காக அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோன் சொல்றாங்க, முன்னொரு காலத்துல எல்லாம் புருஷன் மாருங்க பொண்டாட்டிங்கள வெறும் அசட்டா மட்டும் தான் பார்த்தாங்க, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பார்த்தாங்க, அதனால சூதாட்டம் எல்லாம் ஆடும்போது காசு இல்லைன்னா தன்னோட மனைவியவே பணயமா வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப இப்போ அப்படின்ற ஒரு கேள்வியா பிங்கி கேட்கிறா. ஹீரோயின் கிட்ட பதிலே இல்லைங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. முதலிரவு அறையில வச்சு பூஜாவை அருண் பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாருங்க. மன உளைச்சல் தாங்க முடியாம பூஜா உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்பவும் அருண் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு பூஜா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், உன்னோட தலையில புட்டெல்லாம் வச்சிருக்கேன் பாரு, சோ இது என்னோட உரிமை, இது நம்ம 2 பேருக்குமான விஷயம், நீ முழுவதுமா எனக்கு தான் சொந்தம், நான் உனக்கு தாலி கட்டிட்டா நீ எனக்கு சொந்தம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பூஜா அழுதுகிட்டே பயந்துகிட்டே சில விஷயங்களை சொல்றாங்க. நீ என்னோட கன்சர்னோட தான் பண்ணிருக்கணும், என்னோட கன்சர்ன் இல்ல அப்படிங்கும் போது என்ன விட்டுருக்கணும், இப்படி வற்புறுத்தி இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன இந்த விஷயத்த போய் வெளியில சொல்லணுமா, போ வெளியில போ, வெளியில தான் எங்க அண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, போய் சொல்லு போ அப்படின்ற மாதிரி பூஜாவை கூட்டிட்டு வந்து டோர் ஓபன் பண்ணி வெளியில தள்ளிடுறாருங்க. வெளியில வந்த பூஜா பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பாப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு முறை நம்ம புகுந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா புகுந்த வீடு தான் எல்லாமே, நம்ம கஷ்டப்பட்டாலுமே குடும்பத்தோடைய மானத்தை வாங்காம இருக்கணும், அப்படி தன்னால அந்த குடும்ப மானம் போகுது அப்படின்னா செத்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இது பூஜாவோட மனசுல பதிஞ்சதுனால இப்ப போய் இந்த விஷயத்த சொன்னோம்னா உறவினர்கள் எல்லாருமே வீட்டுல இருக்கிறாங்க, தேவையில்லாம பெரிய பிரச்சனையாகும், குடும்ப மானமும் போகும், அதனால இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அருணோடைய ரூம்குள்ளேயே வந்துருவாங்க. அருண் கேட்பாரு, என்னாச்சு போய் அன்னிக்கிட்ட சொன்னையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சொல்லல அப்படின்ற மாதிரி தலையாட்டுவாங்க. நல்லது, சரி வா இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை மறுபடியும் தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு ரொம்ப கொடூரமா நடந்து பாருங்க. ஒரு முறை இல்லைங்க, ராத்திரி முழுக்கவே பூஜாவை ரொம்பவே துன்புறுத்தி இருந்திருக்கிறாரு. 1000 கனவுகளோட புகுந்த வீட்டுக்குள்ள வந்த பூஜாக்கு நரகன்னா என்ன அப்படின்றத ஒரே ராத்திரியிலேயே அருண் காமிச்சிடுறாரு. அருணுடைய அண்ணன் தானே ஹீரோனுடைய கணவரும், அப்ப ஹீரோனுடைய கணவர் கேரக்டரும் இதே மாதிரி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இம்மி அளவு கூட ஹீரோனோட கணவர் அந்த மாதிரி கிடையாதுங்க. மனைவி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பாரு. பெட்ரூம்ல இவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிப்பாங்க, விளையாடிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. அருண் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியலங்க. மன உளைச்சல்ல பெட்ல படுத்து கிடக்கிற பூஜா பாத்தீங்கன்னா எழுந்திருச்சு வாஷ்ரூம்குள்ள போறாங்க. ஷவர் ஆன் பண்ணி வச்சுட்டு உள்ளே உட்காந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஜா வெளியில வந்து மொட்டை மாடியில போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வருவாங்க. என்னாச்சு பூஜா இங்கேயே நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது பூஜா திரும்பும் போது பூஜாவுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி காயமா இருக்கும். ஏன் ஒரு மாதிரி இருக்க பூஜா அப்படின்னு கேட்கும்போது பூஜா அழுவா, கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துகிட்டு இருக்கும். அக்கா கேக்குறேன்ல சொல்லு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, உனக்கும் அருணுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாளே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டா. சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ரெடியாக வச்சு கிச்சன்ல அன்றாட வேலைகளை பார்க்க வைப்பாங்க. இவ்வளவு சைலண்டா பாத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப வரைக்கும் வாயை திறந்து என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல மாட்டா. ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருமணமான முத நாளே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. விட்டா நடந்தே போயிருவாளாட்டு இருக்கு. பட் இந்த வீட்டு மருமகளா என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தானே செய்ய முடியும், நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் பூஜாவை கூப்பிட்டுட்டு பூஜாவோட வீட்டுக்கு போறாங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே கதவு கிட்ட பூஜாவோட அப்பா தான் வராரு. ஹீரோனை பார்த்ததும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆல்ரெடி ஒரு முறை நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தப்பவே நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இந்த முறை எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்களோ, என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோன்னு பயந்து வீட்டுக்குள்ள ஓடுறாரு. தன்னோட மனைவி கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் போய் டோர் ஓபன் பண்றேன், நீங்க போய் டவுசரை போடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு பூஜாவோட அப்பா உள்ள போயிடுறாரு. பூஜாவோட அம்மா தான் டோர் ஓபன் பண்றாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன தெரியும், உங்க பொண்ணு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கிச்சனுக்குள்ள போயிட்டு நேத்து ராத்திரி பூஜாக்கு நடந்த எல்லா கொடூரத்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றா. அம்மா கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா அம்மா பூஜாக்கு சப்போர்ட் பண்ணலங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் நாம தான் பொறுத்து போகணும், தாலி கட்டிட்டாங்க இல்லையா நம்ம அவங்களுக்கு சொந்தம், பட் எனக்கு ஏன் மம்மி இந்த மாதிரிலாம் நடக்கணும், நான் தான் நோ சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நோ சொல்லிட்டா திருமண வாழ்க்கையில மனைவிங்க என்னைக்குமே நோ சொல்லக்கூடாது, நோ சொன்னாலும் அது ஒன்றும் செல்லாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பூஜாவோட அம்மாவும் சொல்றாங்க. படிக்காத புருஷனா இருந்தா கூட இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அருண் நல்லா படிச்ச பையன் தானே, என்னன்னு போய் அருண் கிட்ட பேச முடியும், அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம பூஜா அழுவுறாங்க. ஆனா பூஜாவோட அம்மா பாத்தீங்கன்னா இது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம், நேத்து தான் உன்னை வழி அனுப்பி வச்ச, இன்னைக்கு நீ கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கிற, முதல்ல கண்ணை தொடச்சிட்டு உன்னோட அண்ணி கூட சேர்ந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பூஜா நான் போக மாட்டேன், எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல பூஜாவோட அம்மா சொல்றாங்க, உன்னோட மாமனார் ஒரு போன் கால் பண்ணா போதும் உன் தம்பிக்கு உடனடியா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாலும் பூஜா நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்போ மட்டும் நீ போல அப்படின்னா நான் கையெடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பூஜாவோட அம்மா பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப ஹீரோனோட கணவர் கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருதுங்க. பூஜாவை கூப்பிட்டுட்டு நீ எங்க போயிருக்க, அப்பா எழுந்துட்டாரு, அப்பா எழுந்ததுல இருந்தே பூஜாக்காக கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அது என்ன கவிதை அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய மாமனார் இருக்கிறார் இல்லையா, புதுசா வீட்டுக்கு வந்த மருமகளுக்காக, அன்பு மருமகளே இந்த வீட்டுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா சொல்லலாம், நாங்க நடுநிலையா இருந்து உன்னோட பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்து உன்னை சந்தோஷமா வாழ வைப்போம் அப்படின்ற மாதிரி கவிதை பாணியில எழுதி வச்சிருப்பாருங்க. ஆனா பூஜாக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா. இதோ கிளம்பிட்டோம் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப கிச்சனுக்குள்ள இருந்து பூஜாவோட அம்மா பூஜாவை எடுத்துட்டு வந்து வெளியில விட்டு கையெடுத்து கும்பிட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூஜா என்னடானா காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கிறா, என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன்றா. இந்த அம்மா என்னடானா கையெடுத்து கும்பிட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நடக்குது ஒன்னும் புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஷனோடயே பூஜாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூட்டில வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அருண் கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோன் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கிறதுனால பூஜா அட்டென்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு வைப்பா. எங்க நீ இருக்கீங்க, பூஜாவை கூப்பிட்டுட்டு சீக்கிரமா வாங்க, ஹனிமூன் போறதுக்கு இடத்தையெல்லாம் சூஸ் பண்ணிட்டேன், கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் பூஜாக்கு அடிவயிறெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சுத்தி அத்தனை பேர் இருந்துமே கேட்கறதுக்கு நாதியில் தெரியாத ஊர்ல போய் இவன் படாத பாடுபடுத்திட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வண்டியை நிப்பாட்டுங்க, நான் உடனடியா வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்கெல்லாம் வாஷ்ரூம் இல்ல, எங்காவது நான் பார்த்து நிப்பாட்டுற இரு அப்படின்னு சொல்ல, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு ரோட்ல வண்டியை நிப்பாட்ட சொல்லி இறங்கி எங்கேயோ சந்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடறா. இவ எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஆனா திடீர்னு பூஜா காணாம போயிடுறாங்க. ஸ்கூட்டி கிட்ட வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா வரவே இல்லைங்க.
இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் தன்னோட மாமனார் மாமியார் கணவர் அருண் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நான் பூஜாவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோனை பயங்கரமா திட்டுறாங்க. அதே சமயம் அடுத்த நாள் காலையிலேயே அவ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நீ என்னடா பண்ண, ஏதாவது பிரச்சனையா அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு அருணோட அம்மா கேள்வி கேட்கறாங்க. எனக்கு என்னமா தெரியும், அவ அவங்க அம்மாவை பார்க்க போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரியா அருண் சொல்றான். மாமனார் சொல்றாரு, நமக்குள்ள பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, முதல்ல மருமக எங்க போனா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்த மருமக ஒரே நாள்ல ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன பேசுவாங்க, நம்ம குடும்பம் மானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், யாருக்கும் தெரியாம சீக்கிரமா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. ஆக்சுவலா அந்த LGBT கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நம்ம பூஜா ஈடுபட்டு இருந்தா இல்லையா, அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணு மூலமா பூஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த பொண்ணை நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு என்ஜிஓக்கு போறாங்க. அங்க பூஜா இருக்காளா அப்படின்னு சொல்லி விசாரிக்க செக் பண்றதுக்காக ஒரு பொண்ணு உள்ள போறாங்க. இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, செக்சுவல் அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள்லாம் இந்த இடத்துக்கு தான் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க, ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செக்சுவல் அபியூஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஈவன் 2 பொண்ணுங்க தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிருந்திருக்காங்க, அவங்கள பிடிச்சி செக்சுவல் அபியூஸ் பண்ணி இருந்திருக்காங்க, ஒரு பொண்ணு சாகர நிலைமையில கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதுக்கு தான் வீட்லயே இருக்கணும்னு சொல்றது அப்படின்ட்டு. பட்டுன்னு அந்த பொண்ணு சொல்றா, வீடே அன்சேஃபா இருந்தா வீட்லயே அந்த பொண்ணுக்கு அபியூஸ் நடந்தா அப்படின்னு கேட்க ஹீரோயின் கிட்ட பதிலே இல்லைங்க. அப்பதான் தெரிய வருது பூஜா அங்கேயும் இல்ல அப்படின்ட்டு. உடனே இந்த பொண்ணு நம்ம ஹீரோனு ஸ்கூட்டில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, பூஜாவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க போராட்டத்துக்கு போனாலும் 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு, அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப சாஃப்டான பொண்ணு, திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்கா அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, சும்மா எல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பூஜா எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, நான் சொல்ற இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர், அப்போ நீ கொஞ்சம் தள்ளியே உட்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. பேசிக்கா அந்த பொண்ணு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாட்டு இருக்குதுங்க. பூஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு போன உடனே அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, உனக்கு நல்ல விவரமும் இருக்கு, ஆனா தப்பான வழியில போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது, உன்னோட ஜாதகத்தை கொண்டாந்து கூட உனக்கு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு எதுவுமே பேசாம பூஜாவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா பூஜா தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பா. இங்க எதுக்காக பூஜா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்னாச்சு, உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கும் போது பூஜா சொல்ல மாட்டா. நீ உன்னோட பிரச்சனையை வெளியில சொல்லலனா நீ தனியாலா ஃபீல் பண்ணுவ, தனியாலா ஃபீல் பண்ணினா உனக்கு நிறைய பயம் வந்துடும், நீ என்கிட்ட சொல்லலனா கூட பரவாயில்ல, உன் வீட்லயோ இல்ல பக்கத்து வீட்லயோ நீ நட்பை வளர்த்துக்கோ, உனக்கு நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட உன்னை பத்தி ஷேர் பண்ணு, அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொல்ல, இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. நம்ம ஹீரோனை பார்த்ததும் இந்த பொண்ணு பூஜா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவா, உங்க அண்ணி ரொம்ப கோவக்காரங்க தான், ஆனா கெட்டவங்க எல்லாம் கிடையாது, அதனால உன்னோட பிரச்சனையை உங்க அண்ணி கிட்ட சொல்லு, அவங்க உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு பூஜா கிட்ட, உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, பூஜா ஒரு மாதிரி சைலண்டாவே இருப்பாங்க. நான் தான் கேட்கறேன்ல பதில் சொல்லு அப்படிங்கும் போதே தயங்கி பூஜா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய கணவர் அருணால பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதா சொல்றாங்க. இதை கேட்டதும் டென்ஷன் ஆன நம்ம ஹீரோயின் பூஜாவை பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பிங்கி பிறந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட உடம்புல லவ் பைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பிங்கி கடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பிங்கிக்கு இன்னும் பல்லே முளைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் வெக்கப்பட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. அப்ப கணவர் பட்டுன்னு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வேண்டியது தானே, யாரு கடிச்சானு அப்படிங்கும் போது, பெட்ரூம்குள்ள பிரைவேட்டா நடக்கக்கூடிய விஷயத்த வெளியில சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் மானம் கெட்டவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க கட் பண்ணா பெட்ரூம்குள்ள நடந்த விஷயத்த தானே நம்ம ஹீரோன் கிட்ட பூஜா சொல்லி இருந்திருக்காங்க. அதனாலதான் பூஜாவை ஹீரோன் பலார்னு ஒரு அறவிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த வெளியில சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, அதுவும் கூச்சமே இல்லாம என்கிட்டயே சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க பூஜா சைலண்டா இருக்காங்க. இப்ப கூட ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் அருண் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, இப்படி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோன் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க. எங்க வீட்டுல ஒரு பீரோ இருக்குன்னா அந்த பீரோல இருந்து ஒரு 100 ரூபாய் திருடுனா அதுக்கு பேர் திருட்டு கிடையாது, அது என்னோடதுதான். அந்த மாதிரி தான் அவன் உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன், அவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறானா அது ஒன்னும் திருட்டு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோன் சொல்றாங்க, தாலி தான் கட்டி இருக்கிறாங்க, என்ன ஒன்னும் விக்கலையே, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒன்னும் ப்ராப்பர்ட்டி கிடையாது, உனக்கு மனைவியோட அர்த்தம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, பதிலுக்கு பூஜா ஒரு கேள்வி கேட்கிறா, உங்களுக்கு கன்சர்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. பேசிக்கா நம்ம ஹீரோனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, அதனால கன்சர்ட்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கும் போது, இந்த உலகத்திலேயே எனக்கு தான் ஒரு முட்டாள் அக்கா கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோன் எதுவுமே பேசலங்க. அங்க கட் பண்ணா வீட்டை காட்டுறாங்க. மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பொண்ணு இவ, கல்யாணமான முதல் நாளே எங்கேயோ போயிட்டா, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பூஜா வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. நல்ல வேலைமா நீ வீட்டுக்கு வந்துட்ட, போமா போய் உட்காரு அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் காரங்களோட வீட்டுக்கு மறக்காம கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
அப்ப அங்க இருக்கிறவர் சொல்லுவாரு, ஒரு பொண்ணு ஒண்ணு ஓடி போச்சே அந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாமனார் பாத்தீங்கன்னா பூஜாவோடைய முகத்தை பாப்பாங்க. நீ மட்டும் போனவ வராம போயிருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேலாவது குடும்பத்தோடைய மரியாதைய மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதை வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது, நீங்களே அனுசரிச்சு அதை சரி பண்ண பாத்துக்கணும். அருண் ஹனிமூனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கான், பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பூஜாவும் உள்ள போறா. இப்போ நம்ம ஹீரோன் அருணோட காலேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கணவர் வந்து என்னாச்சு, ஏன் இதை எடுத்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முறை அருண் காலேஜ்ல சண்டை போட்டுக்கிட்டான்லே, அந்த சண்டை பொண்ணுங்க சம்பந்தமான சண்டையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அருண் என்னைக்காவது தப்பு செய்வானா அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அப்படின்ற கேள்வியா முறையா நம்ம ஹீரோன் கேக்குறாங்க. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கணவர் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, என்கிட்ட மெடல் இல்ல, சர்டிபிகேட் இல்ல, ஆனா அருண் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஏன்னா அருணை வளர்த்ததே நம்ம ஹீரோயின் தான். அருண் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருந்திருப்பாங்க. அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா அருணை தன்னோட பையன் மாதிரியே இவங்க வளர்த்திருந்திருப்பாங்க. தன்னோட வளர்ப்பு தப்பா போயிருமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பூஜா பெட்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு அருண் வருவாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, இவ எழுந்திருச்சு நின்னு சாப்பிட்டா அப்படின்பா. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றது நம்ம கிட்ட காட்டல. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய பொண்ணு அவளோட ட்ரெஸ்ல ஒரு பட்டன் பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வீட்டு வேலையில பிஸியா இருக்கிறதுனால அதெல்லாம் சரி பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கணவர் கேட்பாங்க, அவங்களுக்கு ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, பூஜா எங்க போனா அப்படின்னு கேட்க, பூஜாவா ஆளையே காணுங்க, மறுபடியும் எங்காவது போயிட்டாலும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பூஜா வெளியே இருந்து உள்ள வருவாங்க. ஒரு பட்டனும் ஊசியை எடுத்துட்டு வருவாங்க. இந்த பட்டன் கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தைச்சு விடுவாங்க. பூஜா நார்மல் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இப்ப எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹனிமூன் போறதுக்காக இவங்க கிளம்புவாங்க. அப்ப பூஜா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒரு பாவமான பார்வையில பாப்பா. ஹீரோனுடைய உள் மனசுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அது அவங்களோட பிரைவேட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பெருசா அதை பத்தி கேர் பண்ணிக்காம இருப்பாங்க. இவங்க ஹனிமூன் கிளம்பி போயிருவாங்க. ஆனா ஹீரோனுக்கு மனசே கேட்காதுங்க. ஹீரோனுடைய தாட் எல்லாமே பூஜாவை பத்தி தான் கைஸ் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூஜாவோட ஃப்ரெண்ட் சோனா இருக்கா இல்லையா, அன்னைக்கு கூட பூஜா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தாலே, அவளை மீட் பண்றதுக்காக ஹீரோன் போவாங்க. நான் வந்துட்டு ஒன்னு கேட்பேன், உண்மையை மறைக்காம என்கிட்ட ஓப்பனா சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு முட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. எது அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு இந்த சோனா பட்டுன்னு சொல்லிடுவா. ஆனா முட்டாளா இருக்கிறது தப்பு இல்ல, நம்ம ஒரு முட்டாள்தனம் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை திரும்ப திரும்ப ஒத்துக்காம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பு அப்படின்றாங்க. பொண்ணுங்க நியூஸ் பேப்பரோட கடைசி பேஜை படிக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட் பேஜை படிக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்ப பூஜா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க, சோனா சிரிச்சுக்கிட்டே ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இவங்க கிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம், இவங்க சட்டப்பூர்வமா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, கன்சென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. விளக்கம் என்ன அப்படின்னு ஹிந்தியில கிடைச்சிருது. பட் அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த ஆலோசகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷுவல் பந்தம் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குற மாதிரி கிடையாது. ஒன்ஸ் சைன் பண்ணிட்டா லைஃப் லாங் அவங்களோடது அப்படின்னு ஓன் பண்றதுக்கு ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் 2 பேர்த்தோட கன்சென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சப்போஸ் கன்சென்ட் இல்லாம நடந்ததுன்னா அதுக்கு பேரு ரேப் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுங்க. இப்ப நம்ம ஹீரோன் ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த பண்ணுவானா அப்படின்னு கேட்கும்போது, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலா குடும்பத்தினர்கள் எல்லோருமே அவனை நல்ல பையன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அவனோட கேரக்டர் என்ன அப்படின்னு அவனுக்கு மட்டும் தானே தெரியும், அது ஃபேமிலி ஆளுங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ஹனிமூனுக்கு போனாங்க இல்லையா இவங்க 2 பேரும். அப்போ அருண் பெட்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம பூஜா உள்ள போவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசணும் அப்படின்னு அருண் கேட்கிறாரு. அது வந்து எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது என்ன பார்த்தா பயமா இருக்கா, அப்படிங்கிற நான் பண்ணிட்டேன், இங்க வா கிட்ட வா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூஜா பேச பேச அருண் தொட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப பூஜா சொல்லுவாங்க, ஆக்சுவலா நம்ம 2 பேருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்குது, நம்ம 2 பேரும் ஒருத்தரை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள போய்க்கலாம். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் முக்கியம் தான், இல்லன்னு சொல்ல கிடையாது, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பழகலாமே, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு பூஜா கிட்ட இவன் அத்துமீறல ஈடுபடுறான். மறுபடியும் கன்சர்னே இல்லாம பூஜாவை பாலியல் பலாத்காரம் பண்றான். அடுத்த நாள் காலையில அருண் பாத்தீங்கன்னா பூஜா கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரியே பழகுறாருங்க. வா வெளியில போலாம், சாப்பிடலாம், போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம போட்டோஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறான். ஆனா பெட்ரூம்குள்ள மிருகமா நடந்துக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய கவுன்சிலிங்ல எல்லாம் இவங்க போய் கலந்துக்கிறாங்க. இப்ப இந்த ஹனிமூன் போன ஒவ்வொரு நாளும் பூஜா நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால முடியலங்க. ராத்திரி ரூமுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு வாஷ்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பாங்க. அப்போ அருண் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். வாஷ்ரூம்குள்ள நின்னுட்டு பூஜா பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. வாஷ்ரூமை விட்டு வெளியில வரதுக்கே பயப்படுவாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப பூஜா சொல்லுவாங்க, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வெளியில நின்னுட்டு இருந்தவன் என்ன பண்ணுவானா, சரி காட்டு
நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவன் மோசமான ஒரு கணவனா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பூஜா பொய் வேற சொல்லிட்டாங்க. இப்போ இது பொய்னு தெரிஞ்சதுன்னா இவன் சும்மா விடுவானா? பயந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு ஷார்ப்பான பிளேட் எடுத்து, எந்த பெண்ணுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்கங்க. கணவருக்கு பயந்துட்டு அவங்களோட உறுப்புல பிளேடு வச்சு கீறிடுவாங்க. அங்க கட் பண்ணா குடும்பத்தினர்களுக்கு கால் வருது. ஹீரோனை அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பார்த்தா அங்க அருண் உட்காந்துக்கிட்டு இருப்பான். பூஜாவை உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்க. லேடிஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய பொண்ணு இருக்கா இல்லையா பிங்கி, அவ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வெளியில வருவா. தன்னுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி சித்திக்கு எங்க இருந்து பிளட் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பா. ஆனா ஹீரோனுடைய கணவர் சமாளிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அப்ப ஹீரோயின் கணவர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே சமாளிச்சுட்டு இருக்க போறீங்க? உலகம் வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் அவ தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தா அவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்? அவளும் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு முறையா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் முற்போக்குத்தனமா பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு விஷயத்த சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயத்தையாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அதனால தான் பெயின் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு டாக்டர் சொல்றாங்க, இது பீரியட்ஸ்னால வந்த பிளட் கிடையாது, அவங்களோட வெர்ஜைனால ஷார்ப்பான பிளேட வச்சு அறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. குடும்பத்தினர்கள்லாம் வெளியில நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கண் கலங்கிட்டு பூஜாவை மீட் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அப்ப பூஜா சொல்லுவா, அந்த பொண்ணுமே பொய் சொல்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டா, தயவு செஞ்சு இப்பவாது நம்புங்க, நான் அருண் கிட்ட நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லுவா. ஹீரோனுக்கு அடி வயிறெல்லாம் கலங்கிருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் பெயினா இருக்கும். இப்பவும் நான் சொல்றதை நீங்க நம்பலானா உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நேரா வாஷ்ரூம்குள்ள நுழைவாங்க. பிளேட் எடுத்து கீழே கொண்டு வருவாங்க. ஆனா இவங்களால முடியாது. வாஷ்ரூம்குள்ளேயே உட்காந்து கதறி அழுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு பூஜா பாக்குறதுக்காக போவாங்க. நீ சொன்னது சரிதான் பூஜா, நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். என்னால என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டு அட்டின்னு அடிச்சு உடச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ஒரு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நடந்ததுக்கு யார் காரணம்னு அப்படின்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து காட்டுவாங்க. அந்த டைரியில நம்ம ஹீரோனுடைய பேர் தான் முதல்ல இருக்கும். அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அருண் வருவான். டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த டாக்டரை மீட் பண்ண வைப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இவன் என்ன கேள்வி தெரியுமா கேட்பான், என்னோட மனைவி பூஜா தான் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு எப்ப இந்த பீரியட்ஸ் முடியும், எப்ப இருந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்டதும் இந்த டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா இவன் இவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டியை பிளேடை வச்சு அவங்க வெஜினாவை கட் பண்ணி இருக்காங்க, உங்க பொண்டாட்டியோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்காம எப்ப பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு வந்து கேட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? செக்யூரிட்டி, இவன் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது, இவனை தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறாங்க. அப்பதான் இவனுக்கே விஷயம் தெரிய வருது, தான் பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ் ஆக கிடையாது, அவங்க பிளேடால இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பூஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ ஆண்கள் எல்லாருமே வெளியில இருக்கணும், பெண்கள் மட்டும்தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடுவாங்க. பூஜா கேட்பாங்க, நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம்னு, உங்களையே நீங்க பிளேம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. இல்ல, நான் காரணம் இல்லாம இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னோட கணவர் நல்லவரா இருக்கிறாரு, ஆனா அதே வயத்துல பிறந்த அருண் வந்து இவ்வளவு மோசமானவனா இருக்கான் அப்படின்னு பார்த்தா என்னுடைய கணவரை அத்தை மாமா தான் வளர்த்தாங்க, அவங்களுடைய வளர்ப்பு நல்லா இருந்தது, அதனால என்னுடைய கணவர் நல்லா இருக்கிறாரு, ஆனா அருணை நான் தான் வளர்த்தேன், அப்ப என்னுடைய வளர்ப்பு தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோன் அழுகுறாங்க. இப்போ இந்த அருண் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வருவான். கதவை பயங்கரமா தட்டிக்கிட்டு இருப்பான். பாட்டி பாத்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள பெண்களுக்கான ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது, ஆண்கள்லாம் வெளியில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமுச்சுட்டுருவாங்க. அருண் போய் உட்காருவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க பொண்டாட்டிகளும் உள்ளதாண்டா இருக்கிறாங்க, நீ தான் கவலைப்பட்டு இருக்கிற, உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வைப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் பையன் தான் பிறப்பான், எனக்கு ஒரு பையனை பெற்றுக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு பொன் குழந்தை பிறந்துரும். ஆனா பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் அப்செட்டாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்செட்டா இருக்கணும், இன்னொரு வாட்டி ஆண் குழந்தை பெத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால பெண் குழந்தை மட்டும் தான் பெத்து கொடுக்க முடிஞ்சது அப்படின்ட்டு. மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, ஏமா வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா, நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த டைம்ல நம்ம அருண் சின்ன பையனா விளையாடிக்கிட்டு இருப்பான். இனிமேல் நீ தாண்டா எனக்கு பையன், இனிமேல் நான் உன்ன பையனா வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அளவு கடந்து அன்பு கொடுத்து வளர்த்திருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோன் கிட்ட பூஜா அவப்பட்ட வழிகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசா இருக்கும்போது அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் பூஜா கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருப்பான். உடனடியா வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க அம்மா அந்த பையனை சத்தம் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இனிமேல் நீ வெளியிலேயே போ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வீட்லயே வச்சுப்பாங்க. எவனொருத்தன் தப்பானவனா இருக்கிறதுனால அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா கூட அம்மா கிட்ட சொல்றதையே நிப்பாட்டிட்டாங்க. சொன்னா நம்ம ஃப்ரீடம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறான்னு
எங்க அம்மாட்ட போய் சொன்னா. எங்க அம்மா நீ அந்த வீட்டுக்கு போலனா கையெழுத்துப்பேன்னு மிரட்டுறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப அங்க ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக அருண் வரான். ஹீரோன் எதுவுமே கேட்கல. எல்லா விஷயமே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அருணுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோயின் சொல்றாங்க, அருண் குறிச்சு வச்சுக்கோ, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அருண். என்னாலதான் உன்னோட அழிவு காலம் ஆரம்பம். கடைசியா உன்னை ஒரே ஒரு வாட்டி ஆசீர்வாதம் பண்றேன். உன்னோட கையில இந்த கயிறை கட்டி விடுறேன். இந்த கயிறு எங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மாமியார் கேட்கறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் எல்லாரும் இப்படி சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சபையில வச்சு பேசிடுறாங்க. இந்த மாதிரி அருண் வந்து பூஜாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பயங்கர ஷாக்கா வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாமனார் கிட்ட தனிப்பட்ட முறையில போய் என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு மாமனார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம பூஜாவுடைய கணவன் தான் அருண். அருணுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுறாருங்க. எப்போதுமே முற்போக்குத்தனமா பேசக்கூடிய மாமனாரே பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருங்க. நான் ஒண்ணு அவனை பத்தி பொய்யா சொல்ல கிடையாது. ஏன்னா அருணை வளர்த்தது நான் தான். சோ நானே வந்து இந்த விஷயத்த சொல்றேன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருப்பான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல மாமனாருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் பயங்கர ஆர்குமெண்ட் வருதுங்க. பட் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ப்ராப்பரான முடிவு கிடைக்கலங்க. அதனால நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாமனார் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இந்த வீட்டுல ஒரு அநியாயம் நடந்திருக்குது. யாராவது ஒருத்தராவது நியாயத்து பக்கத்துல போய் நிக்கணும். யாருமே நிக்கல. ஆக்சுவலா நீங்க நின்றுக்கணும். பட் நீங்க நிக்கல. அதனால நான் அந்த இடத்துல நிக்கலான்னு இருக்கிறேன். அப்படின்னா நீ வீட்டுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, விசாரிக்க போற, கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போற அப்படித்தானே? அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்றாருங்க. நான் ஏன் வெளியில போகணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற பேச்சு கேட்டு தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்றாருங்க. கேட்க முடியாது அப்படின்றதுனால நம்ம ஹீரோனையும் பூஜாவையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது மாமனார் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட போறாங்க, கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த வீட்டோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும், திரும்பவும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்றாருங்க. மாமனார் கெஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு நடக்குது. திடீர்னு வீட்டை விட்டு போன்ட்டாங்க, நம்ம எங்க போவோம், என்ன பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம என்னோட கணவரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. கணவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருப்பாரு. கணவரை கட்டி பிடிச்சி ஹீரோன் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கணவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு பாருங்க, இங்க பாருமா கமலேஷ், நீ கரெக்டான ஒரு முடிவை தான் எடுத்திருக்க. 100% உண்மைக்கு பக்கம் போய் நில்லு. இந்த குடும்பத்துக்கு எதிராக நீ போராடு. உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணி தரேன். இந்த வீட்டுக்கு வராத, வெளியே போ, போராடு அப்படின்ற மாதிரி கணவர் மோட்டிவேட் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம மாமனார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. மாமனார் சொல்றாரு, நான் தான் சொன்னல வந்துருவாங்கன்னு. அப்படிங்கும் போது, மாமா நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக வரல, போயிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. குடும்பத்தினர்கள் எல்லோருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. வெளியில வந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட கணவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப போகும்போது பூஜா கேக்குறாங்க, சோனா கிட்ட போலாமா, அவ ஏதாவது உதவி செய்வா அப்படிங்கும் போது, நமக்கு இப்போ உதவி தேவையில்ல, நியாயம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லாயர் கிட்ட போறாங்க. அந்த லாயர் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. ஆனா இவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக சட்டப்பூர்வமா நம்ம ஹெல்ப் கேட்க முடியாதேமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க, வேணா ஒரு வழி இருக்கு, அந்த குடும்பத்துக்கு எதிராக டவுரி கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் பூஜாவும் யோசனை பண்றாங்க. அப்போ பூஜா பாத்தீங்கன்னா அவங்க மேல டவுரி கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. செய்யாத ஒரு தப்புக்கு எப்படி அவங்க மேல நம்ம புகார் அளிக்க முடியும், இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப செஞ்ச தப்புக்கு நம்மளால எந்த ஒரு புகாரும் அளிக்க முடியலையே, இதுதானே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. அப்போ உண்மை அப்படின்னு கேட்கும்போது, எந்த உண்மைக்கா நீங்க சொல்றீங்க, நான் தான் எல்லா வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இதை கேட்டு ஹீரோனும் அழுகுறாங்க. உடனடியா அந்த லாயர் கிட்ட பேசி டவுரி கேஸா ஃபைல் பண்றாங்க. அதுல சைன் போட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோன், வேண்டாம், அருண் செஞ்ச தப்புக்கு எதற்காக மாமனார் மாமியார ஜெயிலுக்கு அனுப்பணும், அவங்களை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஆனா பூஜா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் தீய வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. ரொம்ப அப்செட்டோட நம்ம பூஜா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த லாயர் சொல்லுவாரு, கவலைப்படாதமா, இந்த கேஸை நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. உடனடியா போலீஸ்காரங்க வீட்டுக்கு போய் மாமனார் மாமியார் ஹீரோனுடைய கணவர் அருண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. எது நடக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த லாயர் கிட்டையும் பூஜா கிட்டையும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பூஜா திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, நம்ம உண்மையான முறையில நேர்மையான முறையில போய் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம், நம்மளால ஏதாவது பண்ண முடிஞ்சதா, இங்க நியாயமான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஹீரோன் சொல்றாங்க, அதுக்காக முதுகுல குத்த சொல்றியா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கும் பூஜாக்கும் பயங்கர சண்டைங்க. அப்ப இந்த லாயர் வந்து அட்வைஸ் பண்றாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே நல்லவங்க கிடையாதுமா, எல்லாருமே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இங்க மனுஷங்களா வாழ்றவங்க தான், சிச்சுவேஷன் வரும்போது அவங்க யாருன்றதை காட்டுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கைஸ் இப்போ மாமனார் ஒரு விஷயத்த பண்றாரு, 2 மகன்களையும் கூட்டிட்டு பூஜாவோட வீட்டுக்கு போறாருங்க. பூஜாவோட அப்பா கிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்க பொண்ணுனால எங்க வீட்டுக்கு ஒரு கலங்க ஏற்பட்டுருச்சு,
வந்துருச்சு, அந்த களங்கத்தை துடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, நான் என்னோட பொண்ணு கிட்ட பேசுறேங்க, பிரச்சனையை சரி பண்றேன் அப்படிங்கும் போது, இது பேசுறதுனால இது ஒன்றும் சரியாக போறது கிடையாது, வேற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த டைம்ல வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹீரோனுடைய கணவருக்கும் இந்த அருணுக்கும் பயங்கரமா சண்டை வந்துரும். ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அருணுக்கு கோவம் வந்துருது. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்னு எனக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காதீங்க, அண்ணியை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியல, நீங்களாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்க, அண்ணி ஒன்னும் டிவி ரிமோட் கிடையாது கையிலேயே வச்சு சுத்திட்டு இருக்கிறதுக்கு, மனைவியோட கன்சர்னே இல்லாம மனைவி எப்படி டார்ச்சர் பண்ணிருக்க, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஒரே சத்தம், என்னன்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா பூஜாவுடைய பக்கம் உடம்பு சரியில்லாம இருந்துங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. இது மாமனார் கொடுத்த பிளான் தான் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இந்த தகவலை கேட்டு அப்பாவை பாக்குறதுக்காக கண்டிப்பா பூஜா வருவா. அப்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பூஜாவை வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே இதை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. அப்ப பூஜா எமோஷனல் ஆகிறா. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க, நீ மட்டும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டீன்னா உன்னோட தம்பிக்கு வேலை கிடைச்சிரும், உன் தம்பி தான் எங்களோட எதிர்காலம் அப்படின்ற மாதிரி பேச பூஜாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. என்னடா அது, புருஷன் மாமனார் மாமியார் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெத்த தாய் தகப்பனும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையா இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி சமாதானப்படுத்துவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் பூஜாவும் வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிச்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயும் வந்துருவாங்க. அப்ப இந்த அருண் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், எனக்கும் பூஜாக்கும் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நீங்க நீ என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு, ஏன்னா நான் கையை ஓங்குனேன்னு வையேன் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்ல இவன் சைலண்டா போயிருவான். அப்ப ஹீரோனோட கணவர் ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த குடும்பம் இல்லாம எப்படி உங்களால இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியாது, ஆனா உன்னால இனி இந்த குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியாது. இன்னொரு பக்கம் இந்த அருண் நம்ம பூஜா கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோனும் பூஜா வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி, அதாவது மாமனாரோட அம்மா எப்போதுமே சைலண்டா இருப்பாங்க, அவங்க இப்ப வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீரா போட வீட்டை விட்டு 2 நாள் வெளியில போனீங்களே, சும்மா ஊரை சுத்திட்டு திரும்பி வந்ததுதான் மிச்சம், அது இவங்க கிட்ட செருப்படி வாங்குறதுக்காக இல்லையா, உங்களுக்கெல்லாம் வாயின்னு ஒண்ணு இருக்குது, அது வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு தான், இப்படி வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூஜா சொல்றாங்க, எங்க அப்பா தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு சாவ கிடக்குறாரு ஹாஸ்பிட்டல்ல, நீ திரும்ப இந்த வீட்டுக்கு போனாதான் நான் நல்லாவேன்னு சொல்றாரு அப்படிங்கும் போது, அவர் சொன்னதை நீ நம்பிட்டியா, உன்னை முட்டாளாக்க பாக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி திட்டுவாங்க. பரம்பரை பரம்பரை கௌரவம் அப்படின்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோன் கேட்கறாங்க, இப்போ எங்களை என்ன பண்ண சொல்றீங்க, துப்பாக்கி எடுத்துட்டு சண்டை போட சொல்றீங்களா, கிரிமினல் ஆக சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண சொல்லல, திருப்பி அடிக்கணும், சரியான இடத்துல எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிக்கணும், எது இந்த குடும்பத்தோட வீக்னஸோ அந்த வீக்னஸ்லயே நீ கை வை, அப்ப அவங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்க. சொந்தக்காரங்களையும் ஏரியால இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு புராண கதைகள்லாம் மைக்ல பேசுவாங்க கைஸ். அந்த வகையில ஹீரோன் ஒரு புராண கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு மைக்க வாங்கி அந்த மைக்ல வச்சு இந்த அருண் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ ஏமா சைலண்டா இருக்க, வாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூஜாவையும் பேச வைப்பாங்க. பூஜாவும் இந்த மைக்ல பேசுவா. பேச பேச மாமனார் எழுந்திருச்சு, இந்த மாதிரி அவ தான் பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்க எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு கூட்டத்தை கலைக்க பாப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மைக்ல சொல்லுவாங்க, உங்க விருப்பமே இல்லாம உங்க மேல ஆம்பளைங்க கை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல நிறைய பெண்கள் அங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. அப்ப கூட்டத்துக்குள்ள வந்த இந்த அருண் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் உன் மேல கை ஓங்குனதே கிடையாது, கூட்டத்துல உட்காந்துட்டு என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு நினைக்கிற உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாருங்க. பட்டுன்னு அண்ணி தடுக்கிறாங்க. தடுத்ததோட மட்டும் இல்லங்க, பலார்னு ஒரு அறை ஓட்டுறாங்க. அடிச்சடியில அவன் கீழேயே விழுந்துட்டான். மாமனார் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுறாரு, என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட, என் வீட்டு பையன் மேல கைய வச்சுட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னால சட்டத்தை மாத்த முடியாது, ஆனா என்னோட குடும்பத்தை மாத்தலாம், இவன் மேல தப்பு இருக்குது, அதை தட்டி கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில எல்லாருமே ஈவன் நம்ம ஹீரோனோட மாமியார் முதற்கொண்டு ஹீரோயின் பக்கம் வந்து நிப்பாங்க. அப்போ அருண் கிட்ட ஹீரோன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குடும்பமானம் போது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பண்ணலாம், ஆனா பெண்கள் இல்லனா அந்த குடும்பமே கிடையாது, வெறும் சொத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட கணவர் வராருங்க. நீ அருணை மட்டும் கேள்வி கேட்க கூடாது, நீ எல்லாருமே தான் கேள்வி கேட்கணும், எட்டையும் சேர்த்துதான், எல்லாருமே சேர்த்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் சொல்றாருங்க. அருணுக்கு நீங்க நிறைய விஷயங்களை கரெக்டா சொல்லி கொடுக்கவே இல்லை, அவனுக்கு தவறான விஷயங்களை சொல்லும் போது நானும் சைலண்டா இருந்துட்டேன், என்னுடைய தப்புன்னு தான், ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு கூட இவனுக்கு தெரியல, அப்படிதான் இவன் வளர்ந்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட கணவர் பேசுறாருங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட அருண் பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சுக்கோங்க நீ, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, பூஜாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இப்பதான் ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிய வந்திருக்குது, இனிமேல் நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா பூஜா விட மாட்டாங்க, உன்னோட காலரை பிடிச்சு உன்னை கோட்டு கூட்டு போகாம விட மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்றாங்க. பூஜா மன்னிக்க மாட்டா அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. தன்னோட அப்பா கிட்ட நான் தப்பு செஞ்சுட்டேன்ப்பா, இது எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோன் மாமனார் கிட்ட சொல்றாங்க, சொல்றது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இனிமேல் யோசிக்க வேண்டியது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூஜாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க.
அன்னைக்கு ஒரு நாள் என் மச்சான் காலங்காத்தாலேயே கால் பண்ணியிருந்தான். சொல்றா மச்சான் அப்படின்னு கேட்டா, மச்சான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, மச்சான் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறதுனால நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன வெயிட் லாஸ் பண்ண சொல்றாடா. அவ கேட்டு எப்படிடா இல்லன்னு சொல்ல முடியும், உனக்கே தெரியும் என்னோட லைஃப் ஸ்டைல்ல ஜிம்முக்கு போறதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு. கரெக்டா கல்யாணத்துக்கு 6 மாசம் தான் மச்சான் டைம் இருக்குது. சும்மா சினிமா ஹீரோ மாதிரி தக்க தக்கன்னு ஆகணும்டா. ஏதாவது வழி இருக்காடா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மச்சான். 6 மாசம் என்ன 2 மாசத்துல ஆகலாம். எஸ், அது உண்மைதாங்க. கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்ல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா நீங்க உங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடங்க முடியும். அதுவும் சீக்கிரமாவே உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்குள்ள நுழைஞ்ச உடனே கிளினிக்கோட ஆம்பியன்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குது. முதல்ல நம்ம ஹைட், வெயிட், ஃபேட் பெர்சன்டேஜ் அடங்கிய ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் நமக்கு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு 6 மந்த்தில் மேரேஜ் இருக்கு மேம். அவன் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் கிளினிக்கல் ரீதியாக வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, ஜிம்முக்கு போகாமையே ஒர்க் அவுட் பண்ணாமையே? தாராளமாக பண்ணிக்கலாம் சார். நம்ம மைனஸ் கிளினிக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் வெயிட் லாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் ப்ளஸ் இன்ச் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பாடி கான்டூரிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் எல்லாமே FD பேட்டர்ன் மிஷின்ஸ், விச் மீன்ஸ் யூஸ் பண்ணுற லேசர்ஸ் ஆகட்டும், அல்ட்ராசவுண்ட் ஆகட்டும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம மசில் லேயர் வரைக்கும் மட்டும் தான் பெனிட்ரேட் ஆகும்னு பேட்டர்ன் பண்ணி FDயால அப்ரூவ் பண்ண மிஷினரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக எல்லாருக்கும் வர சந்தேகம் என்னன்னா, கிளினிக்கல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா அப்படின்ட்டு. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? 100% சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை சார். எங்கேயுமே இல்லாத அட்வான்ஸ்டு ஏஏ ரோபோட்டிக் மிஷினரிஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியுது. இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரம்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய மைனஸ் ஸ்லிம்மிங் கிளினிக்கு ஒரு விசிட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, சரணோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற வெயிட் லாஸ் பேக்கேஜில் இருந்து சம் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. ஆக்சுவலாக இந்த சீரிஸ்க்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கு. ஏன்னா சம்பூர்ணா வந்து பார்ட் 2 வந்துச்சு. அதை வச்சு சீசன் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ட் ரூம் ஃபைட் நடக்கிறது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. கடைசியாக அருணோட குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செகண்ட் பார்ட்ல வருங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.